வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. ஆடம்பரம், திகம்பரம், இந்த ரெண்டை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதற்காக நம்ம காஞ்சி மகா பெரியவா சந்திரசேகரேந்திர சுவாமிகள் இருந்தா இல்லையா, மகா பெரியவான் தான் நம்ம அவளை சொல்லுவோம். அப்படி அவருடைய அருள் வாழ்வில் என்ன ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடம்பரம், திகம்பரத்தை பத்தி நாம தெரிந்து கொள்வதற்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயத்தை நீங்க முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பொழுதும் சொல்லிட்டேதான் இருப்பேன். ஏன்னா ஒரு தடவை நம சிவாயேன்னு சொன்னோம்னா நம்ம 100 தடவை நமஸ்காரம் பண்றதுக்கு சமமாகும் அப்படின்னு பெரியவா, அதாவது எங்க பாட்டி சொல்லுவா. ஓம் நம சிவாயேன்னு சொல்லு, ஒரு தடவை சொல்லு போறோம், 100 தடவை நீ நமஸ்காரம் பண்ணிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவா. அதனால்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கும் சொல்லிட்டே இருக்கேன். நம்ம சிவபெருமான 100 முறை நமஸ்காரம் பண்றதும் ஓம் நம சிவாயேன்னு சொல்ற அந்த ஒரு பஞ்சாட்சர மந்திரமும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி பெரியவா சொல்லியிருக்கா நமக்கு. அதனாலதான் நான் உங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். ஆடம்பரம், தேவையில்லாதது எல்லாமே ஆடம்பரம் தான். வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுதான் நமக்கு சுகமான வாழ்வு தரும். ஆனா தேவையில்லாத நமக்கு கைக்கு மீறி செய்யக்கூடிய செயல்கள் தான் ஆடம்பரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆடம்பரம்னா அதுல அநியாயம் வந்து சேரும். அந்த அநியாயத்தினால நமக்கு தொல்லைகள் வந்து சேரும். அந்த தொல்லைகள்னால நம்ம வாழ்க்கையே தொல்லையா போயிடும். அதனாலதான் ஆடம்பரமே தொல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே சமயம் திகம்பரமே எல்லை அப்படிமா சொன்னாங்க. திகம்பரம் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு ஞானத்தை பெறுவதற்கான வழியில போய்கிட்டு இருக்கணும். தேவையானதை மட்டும் செஞ்சுட்டு ஞானத்தை பெறுவதற்கான வழியில போகும்போது மனசுல திருப்தி ஏற்படும். அப்படின்னா என்ன? ஞானத்தை பெறுவதற்கான வழினா என்ன? குடும்பஸ்தனா இருக்கும், எப்படி ஞானத்தை பெற முடியும் அப்படின்னா, ஞானம்ங்கிறது என்னன்னா எல்லோருக்கும் நல்லது செய்யணும். நம்மளோட மனசுக்கு எது சரின்னு படுறதோ அதை மட்டும் செய்யணும், நல்லதாகவே செய்யணும். இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு கட்டத்துல ஞானத்தையே பெற முடியும். அப்படி ஞானம் பெறும்போது நமக்கு எல்லாவற்றிலுமே திருப்தி ஏற்படும். அந்த திருப்தியான மனது இருக்கு இல்லைங்களா, அதுலதான் வாழ்க்கையில தெய்வீக நிறைவு ஏற்படும். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த தெய்வீக நிறைவு தான் சுக வாழ்க்கையா நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சுகமாகவே நடத்திக்கிட்டு போகும். இதுதான் சொல்றோம் நம்ம திகம்பரமே எல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆடம்பரமே தொல்லை அப்படின்னு சொன்னோம். தெய்வீக நிறைவோடு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போறதுதான் திகம்பரமே எல்லை அப்படின்னு சொல்றோம். அப்படிதான் நம்ம காஞ்சி மகா பெரியவா இருந்தாலும் இல்லையோ, அவளுடைய அருள் வாழ்வுல நம்ம எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல பாருங்க, ஒருத்தர் ஒரு பெரிய பிரமுகர், அவரு பெரிய பணக்காரரும் கூட, தொழிலதிபர். அவர் என்ன பண்ணினார், காஞ்சி மகா பெரியவாளை பார்க்கணும்னு சொல்லிட்டு காஞ்சி மடத்துக்கு வந்திருந்தார். அப்படி வரும்போது அங்க எப்பவுமே மகா பெரியவா இருக்கும்போது ஒரே கும்பலாதான் இருக்கும். ஒவ்வொருத்தரா போயிட்டே இருப்பா, கையில அவாவா பெரியவாளுக்கு கொடுக்கறதுக்காக என்ன வேண்டாம்னு கொண்டு வந்திருப்பா. அந்த மாதிரி போயிட்டே இருப்பா. அப்படி ஒரே கும்பலா இருக்கு. இவர் சென்னை வாசி, ஒரு பெரிய பணக்காரர், எல்லா விதத்திலும் உசந்தவர். உடனே அவர் என்ன பண்ணினார், எல்லாருக்கும் முன்னாடி தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணினார், எல்லா விதமான பழங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தட்டுல. அதுக்கப்புறம் அவருக்கு பட்டு வஸ்திரம். அது இல்லாம அவர் பண்ணின இன்னொரு செயல் என்ன தெரியுங்களா, 100 ரூபாய் கட்டை ஒண்ணு எடுத்து அங்க இருக்க ஊழியர்கிட்ட கொடுத்தாங்க.
அங்க இருக்க காஞ்சி மடத்துல இருக்க ஒரு பணியாளரை கூப்பிட்டு கொடுத்து, இதுக்கு 1 ரூபாய் சில்லறையா கொடுங்க அப்படின்னு சொல்லி 1 ரூபாய் சில்லறையா அந்த 100 ரூபாய் கட்டு எவ்வளவு இருந்ததுன்னு தெரியல. அதுக்கு 1 ரூபாய் சில்லறையா வாங்கி ஒரு தாம்பாளம் நிறைய ரொட்டிண்டார். இது எல்லாத்தையும் அங்க அது இல்லாம அந்த ஜவ்வாது போன்ற புதுசா விலை உயர்ந்ததா இருக்கக்கூடியது, இந்த மாதிரி நிறைய என்ன பழங்கள், வஸ்திரங்கள், அப்புறம் இந்த மாதிரி வாசனை பொருட்கள், அதோட இல்லாம இந்த 1 ரூபாய் நாணயமா ஒரு பிளேட் ஒரு தாம்பாளம் நிறைய எடுத்துட்டு அதோட இல்லாம இவர் அங்க போன உடனே போட்டு இருந்த பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டு அங்க பஞ்சவச்சம் கட்டிண்டார். நல்ல மேல நல்ல அங்கவஸ்திரம் போட்டுட்டார். நல்ல பட்டை, நல்ல கை கால் எல்லாம் எப்படி ஒரு சிவா ஒரு சிவனை வழிபடுவோர் எப்படி இருப்பாங்களோ அதை போல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டார். இதெல்லாம் எடுத்துட்டு அங்க போய் வச்சுட்டு மகா பெரியவா எப்ப நம்மளை கூப்பிடுவா, எப்ப நம்ம தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியிலும் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கார். மகா பெரியவாளுக்கு முன்னாடியேதான் உட்கார்ந்து இருக்கார். மகா பெரியவா எல்லாமே தெரிஞ்சவர், சிவனின் அம்சம்னு சொல்லி நம்ம வழிபடுறோம் அவரை. சிவபெருமானுடைய அம்சமே அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னமும் அவரு சமாதியாகி எவ்வளவோ நாள் ஆகியும் இன்னைக்கும் அவரை நினைச்சாலே நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நம்ம வணங்கிட்டு இருக்கிற கலியுக தெய்வம்னு கொண்டாடப்படக்கூடிய மகா பெரியவாளுக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? எத்தனையோ பேர் நடுத்தர வர்க்கம், ஏழை எல்லாருமே அங்க நின்னுட்டு இருக்கா. இவரு இத்தனை ஆடம்பரத்தோட இவ்வளவும் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கார். அவரு உட்கார்ந்து இருக்கும் போதே ஒருத்தர் ஒரு வயசானவரு தம்பதியரா வந்திருந்தாங்க, கணவன் மனைவியா. அவ ஓரமா ஒரே ஒரு தாம்பழத்துல ஒரு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, ஏதோ தட்சணை அதுல வச்சுட்டு குருவை பாக்குறதுக்காக, சுவாமிகளை பாக்குறதுக்காக ஓரமா அதை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா அந்த மாமி. அவரும் நின்றுட்டு இருக்காரு, கணவனும் மனைவியும் நின்றுட்டு இருக்கா. உடனே இவர் இங்க இருந்தே அவளை வர சொல்லு அப்படின்னா, உடனே அந்த கணவன் மனைவி 2 பேரும் அதை கொண்டு போய் அவருடைய காலடியில சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணிங்க. என்னோட பொண்ணுக்கு கல்யாணம், ஆசீர்வாதம் பண்ணணும் நீங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். உடனே நல்லா சேமமா ஆகும், ஒண்ணுக்கும் கவலைப்படாத, இத்தனை நாள் இங்கே இரு அப்படின்னு சொன்ன. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ தள்ளி போய் ஓரமா நின்னுட்டா. அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பாட்டி, அந்த பாட்டியும் அப்படியே ஓரமா தான் நின்றுட்டு இருக்கா. ஏன்னா இவாள்லாம் நல்ல தாம்பாளம் தட்டோட நல்ல பந்தாவா எல்லாம் உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அவளுக்கு எல்லாம் நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்குமா என்னன்னு தெரியாது இல்லையா? அப்படி ஒரு ஓரமா ஒரு பாட்டி நின்றுட்டு இருந்தா. உடனே அந்த பாட்டிய கூப்பிடு அப்படின்னாங்க. உடனே அந்த பாட்டி வந்தா தன்னோட மடியில இருந்து புலி மாதுளை அப்படின்னு சொல்றா ஒரு பழம். அந்த புலி மாதுளைய எடுத்து அவருடைய காலடியில சமர்ப்பிச்சு வணங்கினா. உடனே ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவளை பத்தி சொன்ன. இங்க ஒரு பணியாளர் இருந்தார், அவருடைய மனைவிதான் இவங்க, வாத்துக்காரி. எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போன போது ஒரு சித்த வைத்தியர் சொன்னார், புளி மாதுளைய சாப்பிட்டா இந்த வலி வயிறு வலி சரியா போயிடும் அப்படின்னு சொன்னார் சித்த வைத்தியர். அதனால நம்ம எல்லா இடத்துலயும் தேடியும் கிடைக்கிற இவ ஆத்துக்காரர் தான் எங்கெங்கயோ தேடி கொண்டு வந்து கொடுத்தார். அதற்கப்புறம் பெரியவாளுக்கே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு தான் ஆத்து நடுவுலயே பாத்துக்கோங்க, தான் ஆத்து மித்தத்திலேயே இந்த புளி மாதுளை மரத்தை வாங்கி நட்டு இப்ப அது எப்பப்பெல்லாம் காய்க்கிறதோ பழுக்கிறதோ அப்பெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். இப்ப அவர் இல்ல, அதனால அவாத்து மாமி இதை கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கா, இந்த பாட்டி இதை கொண்டாந்து கொடுக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவரை அந்த பாட்டிய பற்றிய பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இத்தனையும் பார்த்துட்டே உட்கார்ந்து இருந்த அந்த பெரும்பணக்காரர் உட்கார்ந்து தன்னுடைய ஆடம்பரம் அலங்காரம் இத்தனையும் வச்சிருக்கோம், நம்மளெல்லாம் கூப்பிடவே இல்லை மகா பெரியவா அப்படின்னு எல்லாம் அவர் நினைச்சுட்டே இருக்கும்போது இந்த பாட்டிய ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பெரியவா அவரை கூப்பிட்டா, அந்த பணக்காரரை கூப்பிட்டார். அவர் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டார். வந்தோடனே எல்லாம் சரி, எல்லாம் சேமமா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடத்தோட பெரிய ஒரு பணியாளரை கூப்பிட்டு அங்க ஓரமா நின்று இருக்காளோ இல்லையோ ஒரு கணவனும் மனைவியும் வந்துட்டு போனாலே அவகிட்ட இந்த தாம்பாளத்துல எவ்வளவு இருக்கோ என்ன வேண்டாம் அப்படியே அவாட்ட கொடுத்துரு, அவ மகளுக்கு கல்யாணம்னு என்ன அழைக்க வந்தா, சேமமா கல்யாணம் நடக்கட்டும், இத கொண்டு போய் அவாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு நேருக்கு நேரா. எப்படி பாருங்களேன் சுவாமிக்கு
இதுதான் சொல்றோம், மகா பெரியவான்னு சொல்றோம், சிவனோட அம்சம்னு சொல்றோம், சிவனே அவர்தான் சொல்றோம். எல்லாம் இப்படித்தான் காரணம். அப்பதான் புரிஞ்சுது அந்த மகா பெரியவருக்கு. அப்பதான் புரிஞ்சுது அந்த பணக்காரருக்கு, மகா பெரியவா ஏன் இப்படி நடந்துட்டான்னு அப்பதான் புரிஞ்சுது. ஏன்னா இத்தனை ஆடம்பரம், இவ்வளவு அதாவது தன்னோட ஆடை அலங்காரம் ஒண்ணு ஆடம்பரம், அது இல்லாம தாம்பாளம் நிறைய 1 ரூபாய் துட்டு, பழம், அது இதுன்னு இத்தனை தாம்பாளங்கள், இத்தனை ஆடம்பர பொருட்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி பெருமதிப்பா நம்ம உட்கார்ந்து இருந்தோம். ஆனா அவரு இந்த ஆடம்பரம் அலங்காரத்துக்கெல்லாம் அவர் ஒன்னும் செவி சாய்க்கல. அந்த இரு பெரியவங்களையும் தான் கூப்பிட்டு, அந்த கணவன் மனைவியும் அந்த பாட்டியையும் தான் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணினார் அப்படின்னு சொன்னதோட இல்லாம, சேமமா இருன்னு ஒரு வார்த்தையோட சொல்லிட்டு, இத்தனையும் எடுத்து அந்த கணவன் மனைவி கொடுத்து மகளுடைய கல்யாணத்தை நல்லா திருப்தியா நடக்குன்னு சொல்லி அனுப்பினார் பார்த்தீங்களா. அங்கதான் அவருக்கு ஒரு உணர்வு வந்தது அந்த பெரும்பணக்காரருக்கு. என்னன்னா அடக்கம்தான் முக்கியம், ஆடம்பரம் முக்கியம் இல்ல, அது தொல்லைதான். அப்ப தெய்வீக ஒரு மனத்தோட மகா பெரியவா மேல ஒரு பக்தியோட வந்த அவளுக்குதான் முதல் தரிசனமும் கிடைச்சது, ஆசீர்வாதமும் கிடைச்சது. நம்ம அதற்கு அப்புறம்தான் நமக்கு கிடைச்சது. அதனால இனி எப்படி இருக்கணுங்கிறத அவராவே நினைச்சுக்கிட்டார். இங்கதான் சொல்றோம், ஆடம்பரம் தொல்லை. அவர் சாதாரணமா வந்திருந்தாருன்னா முதல்லயே இந்த கும்பல்ல பெரியவாளை தரிசனம் பண்ணிருக்கலாம். அது ஆடம்பரம் தொல்லைங்கிறதையும், திகம்பரம் தெய்வீக உணர்வு தான் வாழ்க்கையோட எல்லைங்கிறதையும் பெரியவா அவளுக்கு வார்த்தையில சொல்லாமல செயல்லையே காமிச்சிட்டார் பார்த்தீங்களா. இத இப்படித்தான் நான் நினைச்சிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் திகம்பரத்தை நோக்கி செல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வாழ்க்கையில தெய்வீக நிறைவுடன் நடத்துறதுக்கு நாமளும் முயற்சி செய்து ஞானத்தை பெறுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்த பதிவுல சந்திப்போம். பாய்.